ஆகவே காதலியுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் யாரும் காதலித்து விட முடியாது. ஆனால் இந்த இளவந்திகை விழாவின் கருப்பொருளே என்னவென்றால், வெறுப்புக்கு எதிராக அன்பை விதைப்போம் வாருங்கள் என்பதுதான். அன்பை விதைப்போம் என்கிற பொருளில் தான் பேராசிரியர் அரகச முருகபாண்டியன் அவர்களும் திருமாவளவன் அன்பை விதையுங்கள் என்றுதான் சொல்லுகிறார் என இங்கே பேசியதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் என்றால் இந்த ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிற லட்சக்கணக்கானோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை விதைப்பது என்பதுதான் காலம் காலமாக நடந்து வருகிற ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதற்காக தோன்றிய மகான்கள் போதித்த போதனைகள் அன்பை விதைப்பதற்கு பதிலாக வெறுப்பை விதைக்கிற நிறுவனங்களாக மாறிவிட்டன.